தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஜூலை 24 அமாவாசை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் 3 நாட்களுக்கு பாபநாசம் வனசோதனை சாவடி மூடப்பட்டு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம். அழகிய நம்பி, இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் யுவராணி. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் சொரிமுத்து ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் ஆடி அமாவாசை அன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் வரும் ஜூலை 24 அன்று ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் செய்வதற்காக வனத்துறை சார்பில் 3 நாட்கள் வந்து கோயிலுக்கும் அகஸ்தியர் அருவி வனப்பகுதியில் உள்ள அகஸ்தியர் அருவிக்கு செல்வதற்கு பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பக்தர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சோதனை சாவடி மூடப்பட்டது. தொடர்ந்து 23ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் 22ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் பக்தர்கள் வந்து தங்களது உடைமைகளை கொண்டு செல்வதற்கு தனியார் வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து 26ஆம் தேதி தங்கள் சாதனங்களை எடுத்து வருவதற்கு தனியார் வாகனங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. 24, 25 ஆகிய நாட்களில் அரசு சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் மட்டும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்லலாம். கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் எரிபொருள்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், மது பாட்டில்கள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினர் தீவிரமாக சோதனை செய்து வாகனங்களை அனுமதிப்பர். இதற்கான முன்னேற்பாடுகளை வனத்துறையினரும் கோயில் நிர்வாகத்தினரும் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அழகிய நம்பி.